வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அப்புவை காப்பாற்ற நம்ம அயலி களம் இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் 1 கோடி ரூபா அந்த ரவுடி பேரம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கொடுக்க தயாராக இருந்தப்புறமும் அதை கொடுத்து வாங்கிக்கிட்டு நம்ம அப்புவை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டதை நம்ம கதிர் சூதாரிச்சு அப்படியே அந்த ரவுடியை அடித்து ருத்ர தாண்டவம் ஆகிறாங்க. அவங்க கூட அயலி கை கோர்த்து ஒரு வகையில் பார்த்தோங்கன்னா அந்த ரவுடியை தெறிக்க விட்டுறாங்க. அதோட நம்ம அப்புவை காப்பாத்திறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம அப்புவை கடத்தினது வேற யாரும் இல்லை, இது சூழ்ச்சி பண்ணி சதி செய்தது எல்லாம் புவனேஸ்வரி தான் அப்படின்னு அதிரடியாக நம்ம புவனேஸ்வரியை கைது பண்ணுறாங்க. நம்ம கதிர் தாய்மாம மரியாதை கொடுக்குறாங்க. தாய்மாம ரேஞ்சுக்கு அந்த இடத்துல கதிரை வச்சு கதிர்னால தான் இன்னைக்கு அப்புவை காப்பாற்ற முடிஞ்சு அப்படின்னு கதிர் மடியில் வச்சு காது குத்துறாங்க நம்ம அப்புவுக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும் ஃபோன் காலில் அந்த ரவுடி நம்ம ரகுராமுக்கிட்ட டீல் பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். 1 கோடி ரூபா தந்துக்கிட்டு அப்புவை கூட்டிகிட்டு போகலாம். நீ யாருடா அப்படின்னு கேட்டால் எல்லாம் நீ சொன்ன பஞ்சாயத்து தெருப்பால் நான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்ல நேரம் நீங்கள் செய்த தப்புக்கு மாமா எங்கள் தலையிலையா விடியணும் அப்படின்னு பார்வதி ஒரு ஆட்டத்தை போட்டுறாங்கன்னு சொல்லலாம். தப்பு பண்ணின நீங்கள் அதுக்கு நாங்கள் என் பையன் என்ன பண்ணுவான், என் பையன் பாவம், நான் விட போகிறதில்ல, உங்களால் தான் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு அந்த இடத்துல கதறாங்க. எல்லாமே நம்ம பார்வதி புவனேஸ்வரிக்கு எல்லாம் இங்கே உள்ளதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா புவனேஸ்வரி பார்வதிக்கே ஆப்பு வைக்க ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. ஆனால் இங்கே ரகுராம தான் எல்லாம் செய்தது, அவனால தான் இப்போ உன் பையனை கடத்தியிருக்கோம் அப்படின்னு உள்ள ரேஞ்சுக்கு கடைசியில் கதையை அளந்து விட்டுறாங்க. ரகுராம் ஏகப்பட்ட வருத்தத்தில் இருக்காங்க. என்னால் அப்புவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல நேரம் 1 கோடி ரூபாயை தந்துக்கிட்டு அப்புவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அந்த ரவுடி சொன்னதை கேட்டுக்கிட்டு பணம் என்ன பணம், எவ்வளோ பணம் கேட்டாலும் பரவாயில்ல, அப்பு மீட்டுட்டா போதும் அப்படின்னு நம்ம ரகுராமரும் 1 கோடி ரூபாயை ரெடி பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மாயா எப்படியாவது அயலியை வர வச்சு இந்த ரவுடியை பிடிச்சிடணும். ஒருவேளை நம்ம அப்புவுக்கு ஏதோ அந்த ரவுடி பண்ணிட்டானா நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு பாதுகாப்புக்கு நம்ம அயலியை வர வச்சிருவோம் அப்படின்னு அயலியை வர வைக்கிறாங்க. நம்ம அயலி மாஸ் என்ட்ரி கொடுத்து கலக்குறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு அந்த ரவுடி கிட்ட பணத்தை கொண்டு போகிறதுக்கு நம்ம சீனுவையும் கதிரையும் ரகுராம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போனதோட நம்ம ரவுடி பணத்தை வாங்கிட்டு அப்புக கழுத்துலேயே மறுபடியும் கத்தியை வைக்கிறான். நீ கேட்ட பணத்தை நாங்கள் ரெடி பண்ணி தந்தாச்சு, அதுக்கு பிறகு எங்கள் வீட்டு பையனுக்கு கழுத்தில் எதுக்குடா கத்தியை வச்சு மிரட்டுற, விடுடா அப்படின்னு சொல்ல நேரம் எதுக்குடா விடணும், பணத்தை வாங்கிட்டு உங்களை போட்டு தள்ளது தான் எனக்கு மேலிடத்து உத்தரவு அப்படின்னு சொல்கிறார. ஓ, இவனை விட பெரிய மேலிடம் ஒன்று இருக்குது போலுக்கு, அப்புறம் நம்ம களத்தில் இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு மொத்த குடும்பமாக சேர்ந்து நம்ம அந்த ரவுடியை டின்னு கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் அயலி கை குறக்குறாங்க, மாஸ் என்ட்ரி கொடுத்து. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அந்த பணத்தை அப்படியே மீட்டுறாங்க, பணத்தையும் மீட்டுறாங்க, நம்ம அப்புவையும் மீட்டுறாங்க. தலை தெறிக்க ரவுடி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் இதில் ஏதோ பெரிய சதி இருக்குது, யாரெல்லாமோ இதுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல அயலி அவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க தொலியை உரிக்கணும், உங்கள் குடும்பத்தோட பகையாளி தான் இந்த வேலையை செய்திருக்கு, பணத்தையும் வாங்கிக்கிட்டு அப்புவையும் கொல்லதுக்கு முயற்சித்திருக்காங்க தான். அது சாதாரண விஷயம் இல்லை, நம்ம அது யார் மூல காரணம் அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த பகையெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ரவுடியை அடி தாங்காமல் உண்மையை உளறி கொட்டுறாங்க. எல்லாத்துக்கும் புவனேஸ்வரி தான் காரணம் அப்படின்னு சொல்ல நேரம் புவனேஸ்வரியா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நேரம் அயலி என்கிட்ட விட்டுருங்க, அவங்களெல்லாம் திருத்த வேண்டிய விதத்தில் நான் திருத்திக்கிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரியை கையும் களவுமா கைது பண்ணுறாங்க அயலி. இந்த சைடு பார்த்தா நம்ம ஜானகியம்மா தீச்சட்டியை கையில் இருந்துட்டு நான் 7 சுத்து கருப்பாக உன்னை சுற்றி வருவேன் இந்த தீச்சட்டியை வச்சு, அதுக்குள்ளே என்னோட பையன் அப்பு வரணும், அப்பு மட்டும் இங்கே வராட்டுனா நான் என் மேலே இந்த தீயை கொட்டி நான் கருகி செத்து போவேன் அப்படின்னு ஒரு வேண்டலை தூக்கி வச்சுக்கிட்டு
வச்சுட்டு தீச்சட்டியை தூக்கி வச்சுட்டு 7 நேரம் வந்து சுற்றுறாங்க கோயிலை. ஒரு கட்டத்தில் பார்த்தா 7ஆவது நேரத்தில் கரெக்டாக அப்புவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதோட பார்த்தோன்னா, கருப்பா எங்கள் வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்ட, என் பையனுக்கு இருந்த தடையெல்லாம் நீக்கிட்ட, உன்னோட அருளே அருள் அப்படின்னு வந்து நம்ம ஜானகியம்மா அப்படியே மனமுருகி சாமியை வேண்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்வதி வந்து அப்படியே வந்து சந்தோஷத்தில் ஓடி வராங்க. மாமா எப்படி காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு எல்லாம் வந்து கேட்க நேரம், இந்த பார்வதி இப்போ வந்து நீ வந்து யாரை வந்து மடியில் வச்சு காது குத்தக்கூடாதுன்னு வந்து தடுத்தியோ, அதான் அந்த கதிரை கூட மடியில் இருந்து காது குத்தக்கூடாது, என் பையன் அன்னை மடியில் இருந்து தான் காது குத்தணும் அப்படி இப்படி நீ டயலாக் விட்டல. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த இக்கட்டான நிலையில இருந்து 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அவன் வாங்கிக்கிட்டு அப்புவை போட்டு தள்ள தான் ஸ்கெட்சு போட்டிருந்தான். அதெல்லாம் மீட்டு தைரியமாக வந்து அப்புவை மீட்டு கொண்டு வந்ததே கதிர் தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம பார்வதி செஞ்ச தப்புக்கு வந்து மனமுருகி வந்து கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம சிவா, கதிர் நீ தான் என் பையனுக்கு வந்து தாய்மாமா இடத்துல இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கதிர் மடியில் வச்சு நம்ம அப்புவுக்கு வந்து காது குத்து விழா ஃபங்க்ஷன் நடக்குது. பார்வதியை வந்து சம்மதிச்சுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா, நம்ம அயலி இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம புவனேஸ்வரியை கையங்களவுமா இழுத்துட்டு போகிறாங்க. இது பார்வதிக்கு தெரியுது. நம்ம பையனை வந்து கடத்தினதே வேறு யாரும் இல்லை, புவனேஸ்வரி தான். அவளுக்கு நான் இங்கே உள்ள விஷயத்தெல்லாம் ஊட்டி அவள் அடுத்தால பழி வாங்குவான்னு நினச்சா, கடைசியில் என்ன பழி வாங்கிறதுக்கு என் பையனுக்கே வந்து டீலிங்கும் பேசி 1 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசிக்கிட்டு அதே நேரம் அதை வாங்கிக்கிட்டு என் பையனுக்கு கதையை முடிக்கணும்னு இந்த புவனா வந்து திட்டம் போட்டிருக்கா. அவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. சித்தி இப்போவாது உங்களுக்கு தெரிஞ்சா யார் நல்லவங்க யார் தீயவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு வந்து கேட்க நேரம், மாயா என்ன மன்னிச்சிரு, என் பையனை உயிரெடுக்களுக்கு இந்த புவனா வந்து துணிஞ்சிட்டானா, அவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா, நம்ம பார்வதி அந்த புவனாவை பார்க்க போகிறாங்க. ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்க புவனேஸ்வரியை பார்த்து, என்னடி நினச்சிக்கிட்ட, நீ வந்து என் பையனுக்கு கதையை முடிக்கணும்னு எப்போ திட்டம் போட்டியோ, இப்போவே நான் வந்து ரகுராம் மாமா சொல்கிறத தான் கேட்பேன், இனிமேல் உன் பேச்சுக்கு இடமில்லை, உன்னோட ஃபோனு என்ன அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரிக்கு முகத்தில் தூக்கி எறிகிறாங்க. இந்த பாரு, இனி ஒரு காலத்திலேயே எனக்கு இந்த ரகுராம் வீட்டு ரகசியம் காதுக்கு வராது. நான் தானே உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், உன்கிட்ட சொல்லி நான் கெட்டது போதும், என் பையனுக்கு உயிருக்கு ஆபத்து உண்டு பண்ண உன்னை விட போகிறது இல்லை, இனிமேல் வந்து எந்த விஷயமும் உனக்கு தெரிய வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தொலியை வந்து உரிக்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, புவனேஸ்வரி வந்து கம்பி எண்ணுறாங்க. நம்ம அப்புவை வந்து ஆளு விட்டு கொல்ல பார்த்த குற்றத்திற்கும் பணம் கேட்டு வந்து மிரட்ட வச்சதுக்காக எல்லாமே காரணம் புவனா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரியுது. நினச்சேன் எல்லாத்துலேயும் இவளுக்கு சதி இருக்கும் அப்படின்னு வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம மாயா ரகுராம் எல்லாரும் வந்து பேசுகிறாங்கங்க.